அமேசான் இ கிஃப்ட் கார்டை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். நமக்கு வந்து அமேசான் இ கிஃப்ட் கார்டு வந்து கிடைச்சிருக்குதுன்னா அந்த இ கிஃப்ட் கார்டுல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து எப்படி வந்து நம்மளோட அமேசான் பே பேலன்ஸ்ல வந்து ஆட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறதான் டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம இ கிஃப்ட் கார்டுல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பேலன்ஸ் ஆட் பண்றது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே இங்கே வந்து அமேசான் பே அப்படின்னு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து கிஃப்ட் கார்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஆட் கிஃப்ட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே வந்து கிஃப்ட் கார்டுக்கான கோடு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கிஃப்ட் கார்டு கோடை நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் கார்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட அமேசான் பே பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அமேசான் பே பேலன்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கிஃப்ட் கார்டு அமௌண்ட் வந்து இருந்துச்சோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசானில் எப்படி வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது, பில்ஸ் பே பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து உங்களால் வந்து அமேசான் பேலேருந்து வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் கார்டு வந்து ஆட் பண்ணணும். ஜஸ்ட் அந்த கோடை நம்ம என்ட்ரு பண்ணிட்டாலே போதும். அது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து டைரெக்டாக நம்மளோட அமேசான் பே பேலன்ஸில் வந்து ஆட் ஆகிடும். அமேசான் இ கிஃப்ட் கார்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி வந்து நம்மளோட அமேசான் பே பேலன்ஸ்ல ஆட் பண்றது அப்படிங்கறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.